ஓகே. ஸோ நியோலித்திக் தான் பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ பேலியோலித்திக்கு, மீசோலித்திக், நியோலித்திக். சரிங்களா? இது வந்து 6000லேருந்து 1000 பிசி. சரிங்களா? ஸோ இங்க ஃபுட் புரொடக்ஷன் வந்து அதிகமாகுது. அவங்க என்ன செய்றாங்க? அக்ரிகல்ச்சர்லாம் இது பண்றாங்க. அ கிராமம் கிராமமா வசிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து நெறைய மட் பிரிக்லாம் வச்சு வீடு கட்டுறாங்க. அதனால வந்து உங்களுக்கு டைம்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன் அதாவது அ இந்த கல்லு, மண் கல்லாம் வச்சு அ ஓவியங்கள் வரையிறாங்க ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்ல. அதே மாரி இங்க என்ன செய்றாங்க அப்டின்னா, பானையில மக்கள வந்து உள்ள போட்டு புதைக்கிறாங்க செத்தவங்கள. சரிங்களா? அதே மாரி என்னது உங்களுக்கு அ அவங்க யூஸ் பண்ண பொருட்களாலயும் பானையில போட்டு புதைக்கிறாங்க. அது இல்லாம சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, குஃப்ராக்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா, டாகோட சேர்த்து அந்த ஆள் சாகுறான் அப்டின்னா, அவன் வளர்த்த நாயும் சேர்த்து என்ன செய்றாங்க? உள்ள போட்டு புதைக்கிறாங்க. ஸோ இவங்களோட பிரைமரி ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்டின்னா, அக்ரிகல்ச்சர் தான். ரைஸ் மில்லட்டு க டொமஸ்டிகேஷன் பண்ணாங்க. கேட்டில் வந்து எதுக்கு கல்டிவேஷனுக்காகவும், டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ வில்லேஜ் கம்யூனிட்டி வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னது, ஒரு இடத்துல இருந்து வாழ்ந்திருக்கான். ஆனா இப்ப தான் வந்து என்னது, வில்லேஜ் கம்யூனிட்டி எப்படின்னா, மாடு, ஆடு வளர்த்துறது, விவசாயம் பண்றது, பக்காவான வில்லேஜ் கம்யூனிட்டியா அது மாற ஆரம்பிக்கிறான். சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்டரி ஆக்டிவிட்டி. ஓகே. இப்ப வந்து சாப்பாடு பிரச்சனை இல்ல. நல்லபடியா இருக்கான் அப்படிங்கிற பட்சத்துல, அடுத்தது தொழில்ல வந்து அவனுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது. அப்பன்னா செகண்டரி ஆக்டிவிட்டிக்கு போறான். செகண்டரி ஆக்டிவிட்டி எல்லாம் பாட்டரி செய்றது, வீல் வச்சு செய்றது, அதே மாரி என்னது செய்றாங்க, காட்டன் வூல் வந்து செய்றாங்க. சரிங்களா? ஸ்பின்னிங், வீவிங்லாம் வந்து இவங்களால பண்ண முடியுது. அதே மாரி டூல்ஸும் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஸ்பெசிஃபைடா டூல வந்து செய்றாங்க. அது வந்து பாலிஷ் பண்ணி நெறைய விஷயங்கள் செய்றாங்க. டூல் யூஸ் பண்ணி ஆர்னமெண்ட்ஸும் யூஸ் பண்றாங்க. இதான் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ இங்கல தான் ஃபுட் புரொடக்ஷன் நடந்துச்சு. நியூ ஆக்குபேஷன் வந்தாங்க. ஆர்கிட் கலரி பாட்டரி வந்து கொண்டு வந்தாங்க. செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜ் கமிட்டி. அவங்களுக்கு தேவையானது அவங்களே செய்யற அளவுக்கு ஒரு கமிட்டிக்கு வந்துச்சு. அதே டிவிஷன் ஆஃப் லேபர் பிளஸ் செக்ஸ் அண்ட் ஏஜ். சரிங்களா? இப்ப ஆண்கள் வந்து வேட்டையாடுறது, ஆண்கள் தான் விவசாயம் பண்றது, பெண்கள் வந்து என்னது சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது இந்த மாரி இருந்துச்சு. டெக்னாலஜிலும் அட்வான்ஸ் ஆகப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ நார்த் இந்தியாலயும் நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. கோல்டியா, பெலான்வலி அதே மாரி வந்து ஃபர்ஸ்ட் நியோலித்திக் இருக்கு பார்த்தீங்கன்னா, மெஹகர் தான். சரிங்களா? மெஹகர் எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கு. சரிங்களா? புல்தோவாம்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா, மண்ண தோண்டி உள்ள நிலத்துக்கு அடியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாரி டாகும், வொல்ஃபும் சேர்த்து செத்தவங்களோட புதைச்சர்றாங்க. குர்வாக்கல்ல வந்து பாட்ரி இல்ல. பிட் ட்வில்லிங், காப்பர் ஹேர் பின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஓகே. மெஹகர் வந்து போனன் ரிவர் வேலில இருக்கு. சரிங்களா? இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அடுத்தது நம்ம படிக்க போறோம்ல. அதுக்கப்புறம் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. புரிஞ்சுச்சுங்களா? வரிசையா கண்டுபிடிக்கப்படல. சரிங்களா? ஸோ அத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது, ஓகே. அப்ப இன்னொன்னு கிடைக்குது. அப்போ இது அதனோட பழமையானதுன்னு சொல்லிட்டு இதுக்கு போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிரைமரி செக்டார்ல வந்து உங்களுக்கு என்னது மெஹகர் தான் வந்து ஓல்டஸ்ட் அக்ரிகல்ச்சர் செட்டில்மெண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட்ல அந்த வந்து காட்டன வளர்த்துறது, வீட்டு பார்லிய வந்து இது பண்றது, டொமஸ்டிகேஷன் வந்து கேட்டில், ஷீப், கோட்லாம் பண்ணாங்க. சரிங்களா? செகண்டரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்னமெண்ட்ஸ், சிட்டேட் இந்த மாரி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. பாட்டரியில வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இந்த மாரி வரையிறது எல்லாமே. அதே மாரி ஹவுஸ் வந்து மட் பிரிக்கால செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ரூம்லயும் வந்து தானியங்கள சேமிச்சு வைக்கும் கிரைன்ஸாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அது இல்லாம அவங்க வாழுற இடத்துக்கு அடியிலேயே என்ன செய்றாங்க, செத்தவங்கள வச்சு புதைக்கிறாங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் வந்து டென்டிஸ்ட் அதாவது பற்கள் அ நெறைய ட்ரில்லிங் பண்றதெல்லாம் வந்து இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ பெர்சனோட பல்ல வந்து இந்த மாரி ட்ரில் பண்ணதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சவுத் இந்தியால பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, உங்களுக்கு என்னது அ ஒரு இடத்துல வந்து மாட்டு சாணத்த எரிச்சு அந்த ஆஷ் அதிகமா கிடைக்குது. சாம்பல். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல நெறைய வந்து இந்த மாரி ஆடு, மாடு மேய்ச்சு நெறைய பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. சரிங்களா? அதே மாரி என்னது லேப்ரரி ஆர்ட் அதாவது இந்த ஜெம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன கற்கள் அதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணி ஜெம்மா மாத்துறது அந்த இதுவும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதான் அதோட முக்கியமான விஷயங்கள். பீரியட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபரன்ஷியேட். டூல்ஸ் வந்து பெருசு டூலு, சின்ன டூலு, அதுக்கப்புறம் சின்ன டூலு. நேச்சர் ஆஃப் டூல் வந்து முன்னாடி வந்து பெருசு பெருசா இருக்கும். இங்க அட்வான்ஸா சின்னதா மாறிச்சு. இங்க ஸ்பெஷலைஸ்ட் மாறிச்சு. ஆர்ட் வந்து பேரடிக் பீரியட்ல வந்துருச்சு. மீசோலிதிக் மனிதனும் இது பண்ணான். ஆனா இங்க வந்து என்னது, இப்ப ஆர்ட்ட தவிர நெறைய விஷயங்கள நோக்கி போக ஆரம்பிச்சான். இங்க வந்து நொமாடிசம், ஹண்டர் கேதரர்ஸ் தான். இங்க செடன்சியல் இருக்கு வாழ்ந்த ஆரம்பிச்சான். வில்லேஜ் கம்யூனிட்டியா மாறினான் கல்டிவேஷன்ல. ஸோ அவங்களோட டூல்ஸ் எல்லாமே. சரிங்களா? கட் கிராஸ் இத இன்னும் எப்படிலாம் வாழ்ந்தாங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு நிலைகளும் உங்களுக்கு இது வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ நேத்து நடந்த ரிவிஷன் ஓகேவா? எஸ் சார். ஓகே. இப்போ இன்னைக்கு போயிடலாமா? ஓகே. ஸோ மாடல் நம்பர் 6 ரெக்கார்ட் பண்ணேனா? ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அப்பப்போ பார்த்துக்கமா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனா நானு? சரிங்களா? எஸ் ஓகே. சார்.
ஓகே, ப்ரீ ஹிஸ்டரி மெட்டல் ஏஜ் சரிங்களா. ஸோ மெட்டல் ஏஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்திருக்குமா, இப்போ ஸ்டோன் ஏஜ் முடிச்சிட்டோம் சரிங்களா. அப்படியே பார்த்துட்டே வாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் முடிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஏன்ஷியன்ட் இந்தியா முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டோன் ஏஜ், பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் முடிஞ்சு. இப்போ மெட்டல் ஏஜ்ல வரும். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து சல்கோலித்திக் பீரியட் வரும், அப்புறம் பிரான்ஸ் ஏஜ், அப்புறம் அயன் ஏஜ் சரிங்களா. ஸோ எவல்யூஷன் ஆஃப் மெட்டல் எப்படி உருவாச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டோன் பாத்தீங்கன்னா பிரிட்டிலா இருக்கும், உடையக்கூடியது, ஈஸியா பிரேக் ஆயிரும் சரிங்களா. அது ஸ்டோன் cannot be morphed into desired shape. ஒரு ஸ்டோனை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷேப்பை மாத்த முடியாது, ஈஸியா உடஞ்சிரும், கஷ்டம் அது. காப்பர் வந்து ஃபர்ஸ்ட் மெட்டல் டு பி யூஸ் வைட்லி. சரி, அதனால வந்து ஸ்டோனுக்கு அப்புறம் காப்பர் வந்து அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா காப்பர் வந்து ஈஸிலி அவைலபிள் சரிங்களா. அங்க இருக்க ராஜஸ்தான்லாம் காப்பர் வந்து ஓவர்ல அதிகமா இருக்கும், அது ஈஸிலி அவைலபிள். பிரான்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டாச்சு. பிரான்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் டின். காப்பரையும் டின்னும் கலந்தா அப்படின்னா பிரான்ஸ் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இஃப் காப்பர் இஸ் மெல்டட் வித் அனதர் மெட்டல் சச் அஸ் ஆர்சனிக் இட் பிகம் ஹார்டர் அண்ட் மோர் ரெசிலியன்ட் சரிங்களா. இந்த மாதிரி காப்பர் வந்து ஆர்சனிக் மூலம் சேர்த்து என்ன செய்யாங்க, இது பண்ணாங்க, மெல்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு மெட்டல் உருவாகும். அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், அதிகமா உழைக்கிற மாதிரி இருக்கும். பிரான்ஸ் இஸ் ஆல்சோ மோர் ஃபியூசிபிள். பிரான்ஸ் கூடயும் நிறைய கலந்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஹென்ஸ் ஈஸியர் டு கேஸ்ட். இட் இஸ் ஃபார் மோர் ரெசிஸ்டன்ட் கொரசன். பிரான்ஸ் எல்லாம் வந்து துரு பிடிச்சு போகாது. அதுக்கப்புறம் அயன். கம்பேர்ட் டு பிரான்ஸ், அயன் வாஸ் கன்சிடர் ஈஸியர் டு ஒர்க் வித். அயன்ல வந்து ஈஸியா வந்து ஒர்க் பண்ணலாம். இட் குட் பி ஷேப்ட் இன்டு ஃபைனர் ஷார்ப்பர் ஆப்ஜெக்ட் சரிங்களா. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் பண்ணலாம். அயன் இஸ் டஃபர் than பிரான்ஸ் சரிங்களா. ஸோ அப்போ என்னது, ஸ்டோனை யூஸ் பண்ணாங்க, காப்பர் யூஸ் பண்ணாங்க, பிரான்ஸ் யூஸ் பண்ணாங்க, அயன் யூஸ் பண்ணாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஸ்டோனை விட காப்பர் நல்லா இருந்துச்சு, காப்பரை விட பிரான்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு துரு பிடிக்காம நல்லா இருந்துச்சு. ஆனா பிரான்ஸை விட அயன் என்ன செய்யுது, நல்லா உழைக்கக்கூடியதா இருக்கு, கடினத்தன்மை அதிகமா இருக்கு, நிறைய விஷயங்கள் அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் மக்கள் வந்து என்னது ஒண்ணுக்கு போறாங்க சரிங்களா. ஒன்னை விட்டுட்டு இன்னொன்னு போறாங்க. ஓகேவா, புரியுதா? அந்த கண்டினியூஷன் புரியுதா? Yes, sir. பாருங்க, Chalcolithic age 3000 BC to 700 BC. Chalcolithic age is a transition between the stone tool using farmers of a Neolithic and metal obsessed civilization of Bronze. சரிங்களா. இது வந்து என்னது, ஸ்டோன் டூல் ஃபார்மர்ஸ் வந்து ஸ்டோன் டூல் யூஸ் பண்ணிருப்பாங்களே அவங்களுக்கும் மெட்டல் அதாவது காப்பர் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் சால்கோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. பிரான்ஸ் இது சரிங்களா. ஸோ ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட பீரியட் தான் இது. ஸோ இங்கே சோஷியல் லைஃப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து சால்கோலித்திக் பீப்புள் ஏஜ், காப்பர் ஏஜ் பாத்தீங்கன்னா 3000 BC to 700 BC வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க சரிங்களா. அவங்களோட வாழ்வு காலம் இருந்திருக்கு. வில்லேஜ் கம்யூனிட்டியா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா நியோலித்திக்லயே உங்களுக்கு வில்லேஜ் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. எக்கனாமி வாஸ் பேசிக்கலி வில்லேஜ் பேஸ்ட் எக்கனாமியா இருந்திருக்கு. வில்லேஜ் வந்து ஸ்மாலாவும் வித் ஹட்ஸ் க்ளோஸ் டு ஈச் அதர். ஒரு ஹட்டுக்கு பக்கத்துல இன்னொரு ஹட் வந்து இருக்கிறவங்களா இருந்தாங்க. த எமர்ஜென்ஸ் ஆஃப் வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் இந்த நியோலித்திக் பீரியட் பட் பிகேம் ப்ராமினன்ட் ஃபீச்சர் இன் சால்கோலித்திக் பீரியட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நியோலித்திக்ல தான் வந்து வில்லேஜ் உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சால்கோலித்திக் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா பரவலா வந்து எல்லா இடத்துலயும் என்ன செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு வந்து இந்த வில்லேஜ் கம்யூனிட்டி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இன் சால்கோலித்திக் பீரியட் the daily routine of people focused on farming crops, gathering wild plants and herding sheep and cattle சரிங்களா. விவசாயம் பண்றது, போய் பிளான்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருது, அப்புறம் வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறது. இதுதான் வந்து அவங்களோட முக்கியமான ஃபுல்லான வேலையாக இருந்துச்சு சரிங்களா. என்னோட ஸ்பீடை வந்து கோப்ப பண்ண முடியுதா மதியா, ஆதிஃபா, நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேவா? Yeah, sir. ஓகே ஓகே ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களோட ஹவுஸ் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா, ஹவுஸ் வந்து ரெக்டாங்குலர் ஹவுஸாகவும் இருந்திருக்கு, சர்க்குலர் ஹவுஸாகவும் இருந்திருக்கு சரிங்களா. சர்க்குலர் இருந்திருக்கு, சில இடங்கள் ரெக்டாங்குலர் இருக்கும். ரெக்டாங்குலர் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா சீஃப் வாழ்ந்திருக்காங்க சரிங்களா. சர்க்குலர் ஹவுஸ் பாத்தீங்கன்னா அதர்ஸ் சரிங்களா. இந்த ஹவுஸ் சர்க்குலர் ஹவுஸ் தான் பக்கத்துல இருக்கும், கிளஸ்டர்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறது சரிங்களா. ஃப்ரம் டுவெல்லிங்ஸ் ஆஃப் சால்கோலித்திக் பீரியட் சரிங்களா, we can conclude that there will be beginning of inequality. அப்போதான் வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன செய்யலாம், இன்இக்வாலிட்டி சமூகத்துல ஏற்றத்தாழ்வு உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா முக்கியமானவர்கள் வந்து என்னது, உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஹவுஸும் மற்ற நார்மலான மனிதர்கள் வந்து சர்க்குலர் ஹவுஸும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நீ பெரியவன் நான் சின்னவன் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தோட ஏற்றத்தாழ்வு இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேரியஸ் சொசைட்டி ஆஃப் ஸ்டோன் ஏஜ் வேர் எகாலிட்டி இன் நேச்சர். ஆனா ஸ்டோன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒட்டுக்காதான் இருப்பாங்க, ஒட்டுக்காதான் அம்மா அப்பா பந்தம் கிடையாது, தங்கச்சி தான் பந்தம் கிடையாது, எல்லாரும் ஒட்டுக்காதான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னா சால்கோலித்திக் பீரியட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து சமுதாய ஏற்றத்தாழ்வு உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நீ பெரியவன் நான் சின்னவன், நான் வந்து இந்த ஆளு நான் இந்த ஆளுன்னு சொல்லிட்டு. The houses was rectangular and circular சரிங்களா. பாருங்க, they were not acquainted with burnt bricks சரிங்களா. சுடப்பட்ட செங்கல் கற்கள், செங்கல்லாம் வந்து எப்படிமா செங்கல் சூளையில வந்து உழ வச்சு தானே எடுப்பாங்க, அந்த மாதிரி கற்களை யூஸ் பண்ணல. அண்ட் ஜெனரலி லிவ்ட் இன் thatched house made of burnt bricks சரிங்களா. களிமண்ணால அப்புறம் வந்து நிறைய இதெல்லாம் வச்சு
பிரிக்ஸ் நிறைய விஷயங்களை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க குடிசையா வந்து அமைச்சுக்கிட்டாங்க. ஃப்ளோர்ஸ் ஆர் மேட் ஆஃப் ரேம்டு கிளே. சரிங்களா, கிளே மூலியமா தான் அந்த தரை இருக்கும். பர்ன் கிளே ஒரு கிளே மிக்ஸ் வித் ரிவர் கிரேவல்ஸ். ரிவர் கிரேவல்ஸ்னா வந்து நீங்க ஆத்தோரத்துல அந்த கல்லு காணப்படும்ல, அந்த ஜல்லியில கல்லு. The roofs of these houses were made up of straw. புண்ணாக்கு புண்ணாக்கு வச்சுதான் வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. which were supported on the bamboo wooden rafter. சரிங்களா, இது பேம்பு அந்த மூங்கில் வச்சு உள்ள அடியில வந்து என்ன செய்வாங்க, இது பண்ணிருப்பாங்க. இப்ப இருக்குன்னா இங்கதான் மூங்கில் வச்சு அவங்க என்ன செய்வாங்க, சப்போர்ட் வச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ நாங்களாம் அந்த மாதிரி வீடு எல்லாம் பார்த்திருக்கோம். சரிங்களா, ஆனா நீங்க உங்களுக்கு அந்த வீடு எல்லாம் வந்து வில்லேஜ்ல தான் பார்க்க முடியும் இனிமே. சரிங்களா, இப்ப எல்லாமே போயிருச்சு அது எல்லாமே. அப்படி லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா அப்படின்னா பீப்புள் ஆர் ஃபவுண்ட் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து அணிகலன்களை வந்து ரொம்ப பிடிச்சமானதாக இருந்துச்சு. அதே டெக்கரேஷன் அவங்கள வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ப்ராப்பரா வந்து வடிவமைச்சிருக்காங்க. உமன் வேர் ஆர்னமெண்ட்ஸ் ஷெல் அண்ட் போன். சரிங்களா, ஷெல் என்னது உங்களுக்கு கூழாங்கற்கள், அப்புறம் வந்து அந்த இதோட இதெல்லாம் வரும் உங்களுக்கு, அந்த மாதிரி இதை வச்சு அவங்க இது பண்ணிருக்காங்க. போன் வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, உமன் வந்து அவங்களோட நகைகளை வந்து வடிவமைச்சுக்கிட்டாங்க. இங்க பாருங்க, ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் போன் அண்ட் ஷெல் இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதா, இந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா, இதெல்லாம் வந்து ஏன் காட்டுறோம் அப்படின்னா அப்பதான் மனசுல அப்படியே போட்டோகிராபிக் மெமரி மாதிரி டக்குன்னு வந்து உங்களுக்கு என்னது மனசுல நிற்கும், அதுக்காக தான். சரிங்களா, அடுத்து ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சால்குலித்திக் கல்ச்சர். இப்பதான் ரிலீஜியன்ங்கிற ஒரு பேச்சை எடுக்கிறோம். நல்ல ஞாபகத்துக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து எந்த வித பேச்சும் எடுக்கல நம்ம. சரிங்களா, ரிலீஜியன்ங்கிறது இங்கதான் வந்து இதாகுது. ஸ்மால் கிரீச்சர்ஸ் ஆஃப் எர்த் காடஸ். சரிங்களா, தாய் தேவி சொல்லுவாங்களா, பூமி தாய், அவங்களோட இது கிடைச்சிருக்கு. ஹேவ் பீன் ஃபவுண்ட் ஆன் சால்குலித்திக் சைட்ஸ். சரிங்களா, பாசிபிளி தேவர் வர்ஷிப்ட் மதர் காடஸ். அப்பனா அவங்க என்ன செய்வாங்க, தாயை வந்து தாய் பூமியை வந்து வணங்கியிருப்பாங்க. சரிங்களா, ஒரு விஷயத்த வந்து அதை என்னது விஷயத்த வந்து நம்ம வந்து நம்மளோட பெருசுன்னு நினைக்கும் போதுதான் அது மேல மரியாதையும் மதிப்பு வருது. அதுதான் வந்து இவங்க கடவுளா வந்து மாத்திருக்காங்க. சரிங்களா, புல் வாஸ் ப்ராபப்லி த சிம்பிள் ஆஃப் தேர் ரிலீஜியஸ் கல்ட். சரிங்களா, புல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் மாதிரி ஏற்பட்டிருக்கு. லார்ஜ் நம்பர் ஆஃப் போத் நேச்சுரலிஸ்டிக் அஸ் வெல் ஸ்டைலிஷ் லிங்காஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸ். சரிங்களா, லிங்கம்னா இப்படி இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து நிறைய இடங்களில் காணப்பட்டிருக்கு. விச் இஸ் சிம்பிள் ஆஃப் டிவைன் ஜெனரேட்டிவ் எனர்ஜி. சரிங்களா, ஸோ உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு இனப்பெருக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்ல லிங்கம் தான் வந்து முக்கியமான பிளே. ஸோ அதுல இருந்து ஒரு ஆணோ பெண்ணோ வராங்க, ஆண் பெண்ணுக்கு உண்டான வித்து உருவாகுங்கிற பட்சத்துல அதை வந்து இவங்க வந்து பெருசா பாக்குறாங்க. ஓகே, அப்படின்னு நம்மளை விட ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறனால அதனால அதே ஒரு தெய்வமா வணங்குறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல வந்து சயின்ஸ் அந்த மாதிரிலாம் இல்ல. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, கடவுளா வணங்குவாங்க. சரிங்களா, இப்ப நம்மள்ட்ட வந்து ஒரு பள்ளி இருக்கு அப்படின்னு சொன்னா பள்ளிக்கு வந்து நம்ம டியூப் லைட்டுக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம தெரியுமா, அதுக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வெளிச்சமா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நைட் லேம்ப் பார்த்தோம்னா சின்னதா வெளிச்சமா இருக்கும். அப்ப அதை பொறுத்த எனக்கு டியூப் லைட் தான் வந்து எனக்கு பெருசு, அப்ப நான் அதை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போகும்ல. அந்த அளவுக்கு தான் மனிதனோட அறிவு அப்ப இருந்திருக்கு. சரிங்களா, சோ அதை பத்தி தான் வந்து நான் தனக்கு வந்து அப்பாற்பட்ட மூளைக்கு சித்திக்கிறதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான், கடவுளாக வந்து வணங்க ஆரம்பிச்சிருவான். சரிங்களா, புரியுதா, கான்செப்ட் புரியுதா? கதை மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு, கனெக்டிங் த டாட் மாதிரி. ஓகேவா, உங்களால புரிஞ்சுக்க முடியுதா, என்னோட தமிழை ஃபாலோ பண்ண முடியுதா நிறைய பேத்துக்கு? எஸ் சார், ஃபாலோ பண்ண முடியுது. அடுத்து பாருங்க, பாட்டரி. சரிங்களா, they use different types of pottery like ochre color pottery, black and red ware pottery. இது black and red ware வந்து ரொம்ப இதா இருக்கும் கலர், black and red ware. சரிங்களா, black and red ware and painted pottery first use. சரிங்களா, அப்ப எந்த பாட்டரி வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா black and red ware. சரிங்களா, is a unique feature. Their drawings of wheeled bullock carts have been found on the pots. இந்த potsலயே வந்து என்ன செய்வாங்க, bullock carts வந்து இந்த கட்ட வண்டியை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, மாட்டு வண்டியை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. These potteries were either used for cooking for food or for storing grains. சரிங்களா, இது வந்து குக் பண்றக்கோ இல்ல வந்து கிரைன்ஸ் ஸ்டோர் பண்றக்கோ யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. Pottery has been found in various shapes, kind of bowls, basins, spouted jars, concave necks and dishes on stand. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க பாட்டரியில. இந்த மாதிரி சைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பாட்டரி வந்து இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பரியல் பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா டெட் வேர் பரியட் இன் பர்டிகுலர் டைரக்ஷன். ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் நோக்கி வந்து அவங்க செஞ்சிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. நார்த் சவுத் போர்ஷன் மகாராஷ்டிரா, இதான் நார்த் சவுத், தலை நார்த்தும் காலு சவுத்தும் இந்த மாதிரி படுக்க வச்சு புதைச்சிருக்காங்க. ஆனா ஈஸ்ட் வெஸ்ட் போர்ஷன் சவுத் இந்தியா, சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் தான். புரிஞ்சுங்களா, இப்ப வந்து வாஸ்து இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிருக்காங்க. மோரோவர் ஃபயர் ஆல்டர் were found indicating performance of rituals. இந்த மாதிரி ஃபயர் ஆல்டர் இதை வந்து என்ன செய்வாங்க, பூஜை பண்றதுக்கு இது என்ன சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க, நல்லா பேரு மறந்துருச்சு எனக்கு, அக்னி குண்டம். ஆமா, கரெக்டாமா, அக்னி குண்டம் அப்படிதான் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க, அது கிடைச்சிருக்கு. அப்பனா இங்க என்னவோ நடந்திருக்கு, யாகம் நடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அசியூம்ஸ் தான்.
அவங்க எல்லாம் எழுதிட்டு போய் வச்சுட்டு போல, ஏன்னா ப்ரீ ஹிஸ்டரி இது எல்லாமே. சரிங்களா? சோ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், கனெக்டிங் தி டாட்ஸ் நம்ம ஹிஸ்டோரியன்ஸ் வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஸ்கெல்டன்ஸ் ஃபவுண்ட் அட் டைமதாபாத் ஹேவ் நோ ஃபுட். சரிங்களா? சில இடங்கள்ல வந்து எலும்புக்கூட்டுல காலே கிடையாது. அப்ப என்னது, அப்ப செத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, காலை வெட்டி எடுத்திருக்காங்க. அப்புறம் என்னாச்சு, அப்ப அப்ப என்ன, இப்ப வந்து செத்ததுக்கு அப்புறம் உயிரோட எழுந்துச்சு வந்துடவா கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன செய்யறாங்க, காலை வெட்டியிருக்காங்க. அப்பனா வந்து அவங்க பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. இப்ப செத்தானா ஆவியா வருவான் போல, அப்ப காலை வெட்டிட்டா எப்படி நடந்து வருவான் அப்படினால காலை வெட்டிட்டு புதைச்சிருக்கானுங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஐடியாலஜிஸ் இருந்திருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? லார்ஜ் நம்பர் ஆஃப் கிரேவ் வுட்ஸ் were found indicating these people have belief in the after death. சரிங்களா? சோ என்ன செஞ்சிருக்காங்க, இப்ப வந்து அவனுக்கு எல்லாம் தேவையோ பிடிச்சமான விஷயமோ அதெல்லாமே வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, அவனுக்கு கொடுத்து அதோட சேர்த்து புதைச்சிடறாங்க. அப்ப என்னது, இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அப்ப இங்க இங்க கண் மூடுறவன் இன்னொரு இடத்துல முடிக்க போறான். அவன் முடிக்கும் போது பசிக்கும்ல, அதனால அவனுக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் வந்து இது பண்றாங்க. இப்பயுமே வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், நிறைய இதை வந்து படைக்கிறாங்க. இந்துஸ்ல எல்லாம் வந்து நிறைய படைப்பு இது இது பண்ணுவாங்க. ஃபுட் அந்த மாதிரி எல்லாம் விஷயம் வந்து பண்ணுவாங்க செத்ததுக்கு அப்புறமும். காக்காக்கள் வைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, முன்னோர்கள் செத்தவங்க வந்து இந்த மாதிரி பறவைகள்லாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில திதி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. திதியா ஏதோ சொல்லுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? அன்னம் வைக்கிறது ஏதோ இதே சொல்லுவாங்க. சார். சரிங்களா? திதி 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 வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிலீஃப் இருக்கு. சரிங்களா? சோ இப்படி எல்லாம் தான் வந்து பிலீஃப் சிஸ்டம் வந்து ஒவ்வொன்றா எவால்வ் ஆகுது. சரிங்களா? பாருங்க, பரியல் பிராக்டிஸ் இன்ஃபுளன்ஸ் ஃப்ரம் கிரேவ் வுட்ஸ். கிரேவ்ல இருந்து எடுத்துக்கப்பட்ட நிறைய பொருட்கள் மூலியமா நம்ம என்னெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, த கல்ச்சர் நார்ம்ஸ் ஆர் வேல்யூஸ் ஆஃப் த சொசைட்டி. சரிங்களா? இதுல இருந்து அந்த கல்ச்சர் எப்படி இருந்திருக்கு, அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் இருந்திருக்கு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டைம். சரிங்களா? அவங்க இதெல்லாம் புதைக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதெல்லாம் வந்து சேர்த்து கரெக்டா ஒரு ஜாடிகளையோ நல்லா வச்சு புதைச்சு விட்டுருவாங்க. அப்ப நம்ம தோண்டி எடுக்கும்போது அதெல்லாம் நம்ம எடுத்து ஓகே, இது இப்படி இருந்திருக்கு, இது இப்படி இருந்திருக்கு. சோ இதோட வடிவம் இப்படி இருந்திருக்கு. அப்ப இதை வச்சு எப்படி வச்சு பண்ணியிருப்பாங்க, இது என்ன மெட்டல் ஆனது, இவன் எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய விடைகள் நம்மளுக்கு தெரியுது. எக்கனாமிக் ஆர் சோசியல் ஸ்டடிஸ். சரிங்களா? சாதாரண மக்கள் செத்தா என்னெல்லாம் பொருள் வச்சிருப்பாங்க, இதே வந்து நல்லா பெரிய ஆள் செத்தா என்னெல்லாம் பொருள் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் யூஸ் பண்ண பொருள் தானே வச்சிருப்பாங்க. அப்ப அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அவங்க ஸ்டேட்டஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோசியல் பெர்செப்ஷன் ஆஃப் டிசீஸ். சரிங்களா? சோ அவன் வந்து என்ன செய்யறான், இப்ப வந்து காலை வெட்டி போடுறாங்களே, அப்பனா அவன் டிசீஸ், அவன் செத்தா வந்து உயிரோட வருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு. மெட்டீரியல் கல்ச்சர், என்ன மாதிரி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அவைலபிலிட்டி ஆஃப் கூட்ஸ் அட் டைம். சரிங்களா? என்னெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு அந்த டைம்ல அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ சோசியல் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா வில்லேஜ் கம்யூனிட்டி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஹவுசஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ரெக்டாங்குலர், சர்க்கிள். சரிங்களா? சோ சர்க்கிள் வந்து லோவரோட பீப்புள், ரெக்டாங்குலர் வந்து ஹையர் பீப்புள். அதனால இன்இக்வாலிட்டிஸ் வந்திருக்கு. அவர் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பிலீஃப் வந்திருக்கு. பாட்டரி வந்து பண்ணியிருக்காங்க. பரியல் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வச்சு வந்து புதைச்சிருக்காங்க. கிரேவ் ரிச்சுவல் இருந்திருக்கு. ஸ்பிரிட்ஸோட, அதாவது பேய் பிசாசோட நம்பிக்கை இருந்திருக்கு. கிரேவ் குட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சப்சிஸ்டன்ஸ் எக்கனாமி, அவங்க வாழ்க்கைக்காக என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு நிமிஷம். ஓகே. அடுத்து பாருங்க. எக்கனாமி ஆஃப் சால்கோலித்திக் பீப்பிள் வாஸ் எக்காலஜிக்கலி அடாப்டிவ். சரிங்களா? அவங்க வந்து சுற்றுச்சூழலோட சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. They diversify their occupation according to the agroclimatic condition by adopting system of dry farming. சரிங்களா? அவங்கவங்க காலகட்டத்துக்கு மழை பெய்யுதா, அதுக்கு தகுந்த மாதிரி. இல்ல வந்து ரொம்ப வறட்சி இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காங்க. டிபெண்டன்ட் மாய்ஸ்சர் ஆன் retentive soil. மண்ணோட தன்மையை அறிஞ்சு அவங்க என்ன செய்ய விவசாயம் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் upon the available technology, knowledge and means. சரிங்களா? அவ எப்படி கண்டுபிடிச்சாங்க, இப்ப நமக்கு லேப் இருக்கு. ஒரு மண் வந்து எப்படி இருக்கு, அதோட பிடிப்புத்தன்மை எப்படி இருக்கு, நீர் சத்து எப்படி இருக்கு, அதுல எல்லாம் நியூட்ரிஷன் இருக்கு, நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்துடலாம். ஆனா அந்த காலத்துல நினைச்சு பாருங்க, எதுவுமே இல்ல. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு அவங்க ஒரு தோராயமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இந்த நாலேஜ் தான் வந்து காலங்காலமா விவசாயிகிட்ட இருந்திருக்கு. சரிங்களா? டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடியே அவங்க சொல்லிடுவாங்க. இந்த மாசத்துல மழை வரும் பாரு இருக்கு பாரு, வானத்தை பாரு கருக்குது, இன்னும் இது இந்த மாதிரி கருத்துச்சுன்னா
மழை பெய்ய போகுது, இந்த மாதிரி வானம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும், இப்போ இது மழை வரும் அப்படிலாம் கரெக்டா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் நம்ம பொல்யூஷனால என்ன ஆகுது, மழை வர நேரத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெய்யுது. அதனால விவசாயிகள் என்ன செய்யறாங்க, எப்படி வந்து விவசாயம் பண்றது, திடீர்னு மழை பெய்யுது, அதிகமான மழை பெய்யுது, விவசாயத்தை கெடுத்து போட்டுருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப வந்து மாறிட்டே வருது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன செய்யறாங்க, பிராக்டிஸ் ஆஃப் ஹண்டிங் அண்ட் ஃபிஷிங் வாஸ் ஸ்டில் கன்யூட். சரிங்களா? ஹண்டிங்கும் ஃபிஷிங்கும் அதிக காலத்துல இருந்தே கன்யூ ஆயிட்டு தான் இருக்கு. பாஸ்டோலிஸ்ட் அண்ட் நொமாடிக் ஹெட்டர்ஸ். சரிங்களா? ஆடு மாடு மேய்ச்சிட்டே போறது, ஊர் ஊரா போறவங்க. தே ஸ்டில் வாண்டர் இன் சர்ச் ஆஃப் ஃபாஸ்டர் ஃபுட். சரிங்களா? ஸோ திருப்பியும் வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இருந்திருக்காங்க, ஒரு கூட்டம் வந்து அப்படியும் போகுது. டொமஸ்டிகேஷன் ஆஃப் கேட்டில் ரியரிங் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டிங் இருந்திருக்கு. மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் கல்ச்சர் ஃபிளரிஷ் இன் ஜோன் ஆஃப் பிளாக் சாயில் யூஸ் மெயின் ஃபார் க்ரோயிங் காட்டன். பிளாக் சாயில்னா அந்த லாவால இருந்து வர கருப்பு கலர் ஒரு சாயில் இருக்கும், அது வந்து காட்டன் வந்து வளர்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம தமிழ்நாடு சைடுலாம் வந்து காட்டன் சாயில் வந்து அதிகமா இருக்கும். ஹார்டிகல்ச்சர் வாஸ் பிராக்டிஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஆர் கல்டிவேட். ஹார்டிகல்ச்சர்னா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வந்து வளர்த்துறதுக்கு பேர் ஹார்டிகல்ச்சர் சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா போத் கரீஃப் அண்ட் ரபி கிராப்ஸ். கரீஃப் அண்ட் ரபின்னா வந்து அந்த காலத்தை குறிக்கூடியது. சரிங்களா? வீட்டு, ரைஸ், பாஜா, பார்லி எல்லாமே வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, வளர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் புரிஞ்சா, யாருக்காச்சும் புரியாம இருக்கா? ஓகேவா? எஸ் சார். புரியுது சார். ஓகே. ஸோ பிரைமரி எக்கனாமி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, டொமஸ்டிகேட்டட் கவுஸ், ஷீப், கோட், பிக்ஸ், பஃபலோ, ஹண்டட் டியர். சரிங்களா? எல்லாத்தையும் இது பண்றாங்க. அனிமல்ஸ் வேர் ஸ்லாட்டர் ஃபார் ஃபுட். ஃபுட்டுக்காக வந்து அனிமல் வந்து வெட்டுறாங்க. நோ அக்விடன்ஸ் வித் ஹார்சஸ். ஹார்சஸ் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அனிமல்ஸ் வேர் ஆல்சோ யூஸ் ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன். சரிங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அனிமல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி லார்ஜ் ஹர்ட்ஸ் ஆஃப் கேட்டில் வேர் தேர், பட் டயர் டெக்னாலஜி வாஸ் ஆப்சென்ட். இவங்களுக்கு வந்து என்னது, டயர்னா பால் சார்ந்த பொருளை உருவாக்கக்கூடிய இது தெரியல. ஆனா வந்து அவங்க கேட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மில்க் சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணல. மில்க் வாஸ் நாட் யூஸ் இன் டே டு டே லைஃப். சரிங்களா? மில்க் வந்து ஒரு பொருளா வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே, அது கண்ணு கட்டி குடிக்கிறதா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. திஸ் லெட் டு ஹை ரேட் ஆஃப் இன்ஃபன்ட் டெத்ஸ் எவிடன்ஸ் ஃப்ரம் பரியல்ஸ். சரிங்களா? பால் குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதனாலேயே வந்து அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, அவங்களோட இடத்துல மகாராஷ்டிரா தோண்டும் போது அதிகமான குழந்தைகளோட சடலம் கிடைக்குது. சரிங்களா? அப்ப என்ன பால் சாப்பிடாதனாலதான் நிறைய குழந்தைகள் வந்து செத்து போயிருக்கு. ஏன்னா தாயோட பாலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஊட்டச்சத்து உள்ள பால் தான் வந்து அவங்களை வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். சோ இவங்க வந்து பாலை ஒரு விஷயமா அவங்க எடுத்துக்காதனால என்ன ஆகுது, அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாம போய் நிறைய செத்துருதுங்க. பாருங்க, செகண்டரி எக்கனாமி. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க, சாக்லேட்டிக் பீப்பிள் வேர் எக்ஸ்பர்ட் இன் காப்பர் ஸ்மித். சரி, காப்பர் மூலியமா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. தி நியூ ஆர்ட் ஆஃப் காப்பர் ஸ்மெல்டிங் ஃப்ரம் விச் மெட்டீரியல் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர் கார்பரேட். சரிங்களா? காப்பரை வந்து உருக்கி நிறைய மெட்டீரியலா மாத்தி அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. தேவர் எக்ஸலன்ட் ஸ்டோன் ஒர்க்கர் அஸ் வெல். ஸ்டோன் கலைப்பாடுகள். சரிங்களா? நல்லா பண்ணிருக்காங்க. தே மேனுஃபேக்சர் பீட்ஸ், செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் சச் அஸ் கார்லியன், ஸ்டிலேட், குவார்ட்ஸ், கிறிஸ்டல், இந்த மாதிரி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸும் உருவாக்கியிருக்காங்க. ஹியூமன்ஸ் வேர் யூஸ் க்ளோத்ஸ் மேட் ஆஃப் wool and காட்டன். சரிங்களா? உல் அண்ட் காட்டன் உருவான இதெல்லாம் இது பண்ணிருக்காங்க. தி நியூ ஆர்ட் ஆஃப் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங். சரிங்களா? ஸ்பின்னிங்கும் வீவும் பண்ணிருக்காங்க. பாருங்க, டெர்ஷரி எக்கனாமி. பாருங்க, ஃபார்மர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ப்ரொடியூஸ் சர்ப்ளஸ். சரிங்களா? ஃபார்மர்ஸ் என்ன செய்றாங்க, அதிகப்படியான பொருள் வந்து விவசாயம் பண்றாங்க. சரிங்களா? அதை என்ன செய்யறாங்க, காப்பர்ஸ் would sell the tools, weapons and miscellaneous materials. இவங்க கைமாற்றம் பண்ணிருக்காங்க. பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க, பார்ட்டர் சிஸ்டம். நான் வந்து அரிசி தரேன், நீங்க எனக்கு இது தா அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான சமுதாயத்துல இருந்திருக்காங்க. ஒன்னு அக்ரிகல்ச்சரிஸ்ட், இன்னொன்னு வந்து என்னது, கைவினை பொருட்கள், அந்த சொல்லலாம். சரிங்களா? பொற்கொள்ளர்கள், இந்த மாதிரி பொற்கொள்ளர்ல இந்த மாதிரி செய்யறவங்க இவங்க மாத்திக்கிட்டாங்க ஒன்னும். போத் மேக்கிங் ப்ராஃபிட், ட்ரேட் ஃபிளரிஷ் ஆனப்படுச்சு. அதனால நிறைய வெல்த் வந்துருச்சு. அதனால சோசியல் இன்இக்வாலிட்டி. சரிங்களா? அப்ப அதிகமான ரைஸ் வச்சிருக்கவன், அதிகமான பொருள் வச்சிருக்கவன் தான் பணக்காரன், கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கவன் ஏழை. இது வந்து இங்க இருந்தா உருவாச்சுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ இப்ப நம்ம எக்ஸாம்ல வந்து சும்மா ஏழை பணக்காரன் நிறைய விஷயங்கள் ஒரு சென்டிமெண்டா வரும். அப்ப இங்கிருந்து நீங்க கண்டென்ட்டை வந்து டெலிவரி பண்ணி நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா நல்ல மார்க் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் மனசார நீங்க வந்து ஒரு விஷயத்த உணர்ந்தா மட்டும்தான் அப்ப எழுத முடியும். ஏன்னா இப்போ ஒரு படம் பாக்குறோம். ஸோ ஃபுல் கவனமும் நம்ம அதுலதான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், கனெக்ட் பண்றோமா, ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், லீடு, அது நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குல்ல, லேயர் பை லேயரா பாக்குறோம், இது பண்றோமா.
ஸோ அதே மாதிரி நம்ம படிப்புலையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்சார்ப்ஷன்ல எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யலாம், ரைட்டிங்லயும் சரி ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஏன்னா இவ்வளவு பெரிய படமே நம்ம ஞாபகம் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஈஸியா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏன் ஏன் நமக்கு ஞாபகம் இல்லாம இருக்கு? நம்ம அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா வந்து அதை வந்து நம்ம எடுத்துக்கல. அது ஒண்ணுதான் வந்து குறை. சரிங்களா? எப்ப நம்ம ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டா வந்து நம்ம எடுத்து அது நிறைய விஷயங்கள் பண்றோமோ, அப்போ அது லாங் லாஸ்டிங்கா நம்மகிட்ட இருக்கும். சரிங்களா? ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஃபிளரிஷா இருக்கு. லார்ஜ் செட்டில்மெண்ட் சர்வ் அஸ் த மேஜர் சென்டர் ஃபார் ட்ரேட் அண்ட் ட்ரெண்டிங். சரிங்களா? பெரிய பெரிய செட்டில்மெண்ட் வந்து ட்ரேடுக்கு உண்டான விஷயமா இருக்கு. மார்க்கெட் மாதிரி. லைக் அஹார், நவதோலி, ஈரான், ராங்பூர், தைமராபாத், நாம்கான் இதெல்லாம் வந்து பெரிய ட்ரேடிங் சென்டரா வகுக்கப்பட்டிருக்கு. வீல்டு புல்லக் கார்ட்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரேட் பிசைட்ஸ் ரிவர் டிரான்ஸ்போர்ட். அதாவது ஆத்துலயும் பயணிச்சிருக்காங்க. ரொம்ப தூரத்துக்கு வீல்டு புல்லக் கார்ட்ஸ் இது வந்து வந்திருக்கு. கட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. ட்ரேட் வந்து எங்கெல்லாம் நடந்திருக்கு? பாட்டரி, டெக்கலர்ட், கோல்டன் ஐவரி, இனாம்கான், செமி பிரீசியஸ் ஸ்டோன், ராஜ்புபேலா, சௌராஷ்டிரால கோன்சன் ஷெல் ஃபார் பேங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்ச்சர்ஸ் ஆஃப் சால்கோலித்திக் பீப்புள் பாத்தீங்கன்னா, பீப்புள் பிகன் டு டிராவல் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டு obtain மெட்டல் ஓர்ஸ். சரிங்களா? ரொம்ப தூரத்துக்கு போய் அவங்க செஞ்சாங்க, இந்த ஓர் எடுத்துட்டு வராங்க. தே ஸ்டார்டட் செட்டிலிங் இன் தோஸ் ஏரியாஸ். திஸ் லெட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ கல்ச்சர் இன் டிஃபரெண்ட் ரீஜன். சரிங்களா? ஒரு இடத்துக்கு போறாங்க, இந்த இடத்துல வந்து நிறைய கிடைக்கிறதுனால அங்கேயே செட்டில் ஆயிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தனியும் ஒரு கூட்டம் உருவாகுது. அப்போ அது வந்து வேற மாதிரி கல்ச்சரா உருவாகுது. ஜெனரலி சால்கோலித்திக் கல்ச்சர் ஹேட் க்ரோவ் இன் ரிவர் வேலிஸ். சரிங்களா? ஆற்றுப்படுகை, ஆற்று பக்கமா தான் வந்து எப்பவுமே வளரும். சரி, இந்த மாதிரி இது எல்லாமே. Chalcolithic culture through flourish in different regions. They were marked by basic uniformity in various aspects. சரிங்களா? என்னன்னா வந்து வெவ்வேறு இடங்கள்ல நிறைய சால்கோலித்திக் பீப்புள் உருவானாலுமே வந்து சில விஷயங்களை அவங்க வந்து யூனிஃபார்மா ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மட் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்மிங், ஹண்டிங் ஆக்டிவிட்டிஸ், யூஸ் ஆஃப் வீல் மேட் ஆஃப் போட்ரி. ஏன்னா ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துக்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்காங்களோ அது பரவலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், இது சால்கோலித்திக் பீப்புள் பாருங்க, எல்லாமே ஒட்டுக்கா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, ஒரே அளவோட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்யலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஏற்கனவே வந்து அங்க பாலியோலித்திக் பீரியட்லயே சொல்லியிருப்பேன் கல்ச்சர். அதே மாதிரி இங்கேயும் வந்து சில கூட்டங்கள் சில இடங்கள்ல போய் செட்டில் ஆகுது. அதுதான் ஒவ்வொரு கல்ச்சர். ஃபர்ஸ்ட் அஹாரா கல்ச்சர், ராஜஸ்தான். சைட்ஸ் ஆஃப் பாலதா, புலிந்த். டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் ஆஃப் பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி வந்து வித் ஒயிட் டிசைன் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. சப்ளை காப்பர் டூல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அதர் கண்டெம்பரரி கண்ட்ரிஸ். இவங்க வந்து சப்ளையர், காப்பரையும் மற்ற ஆப்ஜெக்டையும் இவங்க என்ன செய்யறாங்க, இங்கிருந்து மற்ற இடங்களுக்கு கொடுக்குறாங்க. அது பிரபாஸ் ரங்பூர் கல்ச்சர். இவங்க பாலிஷ் ரெட் வேர் வாஸ் த ஹால்மார்க் ஆஃப் திஸ் கல்ச்சர். ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒவ்வொரு பாட்டரி வந்து நம்ம என்ன செய்ய ஐடென்டிஃபை பண்றோம். அது ஜார்வே கல்ச்சர். ஜார்வே கல்ச்சர் பாத்தீங்கன்னா அகமது நகர் டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா. கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ், கிரேவ் கூட்ஸ் ஃபவுண்ட். இனாம்கான் சம் கைண்ட் ஆஃப் பிளானிங் வாஸ் அடாப்டட். வி ஃபைண்ட் சர்க்குலர் பிட் ஹவுஸ் அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எவிடன்ஸ் ஆஃப் கோல்ட் ஸ்மித்தும் அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து மால்வா கல்ச்சர், குஜராத். நர்மதா இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் குஜராத். கிரேவ் கூட்ஸ் வந்து இங்க காணப்பட்டிருக்கு. நவதத்தோலி இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சால்கோலித்திக் சைட். சரிங்களா? அடுத்து கயாட்டா கல்ச்சர். இது மத்திய பிரதேஷ்ல சாம்பல் ரிவர்ல ட்ரிபியூட்டரிஸ்ல இருக்கு. ரெட் ஸ்லிப்டு வேர் வித் சாக்லேட் கலர் டிசைனும் இங்க மெயின் ஃபீச்சரா இருக்கு. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் என்ன பாட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க, கலரு பார்த்து குறிச்சு வச்சுட்டீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? பாருங்க டூல்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமன் எவல்யூஷன் தெர் வாஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டூல் அண்ட் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் டூல் வந்து ஸ்டோனு, மைக்ரோலஜி, கிளே கர்ச்சா பிளஸ் காப்பர் பண்றாங்க. போத் sophisticated stone tools, copper tools were used. சரிங்களா? People did not know art of mixing tin with copper. Bronzeனா tin plus copper தானே, இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கிறது நாலேஜ் இல்லை எங்களுக்கு. அப்ப டெக்னாலஜி மாறிச்சு. சிப்பிங், கிரைண்டிங், ரோரிங்லாம் வந்துருக்கு. ஸ்மெல்டிங் மெட்டல் ஆர் கிராஃப்டிங் ஆர்டிஃபேக்ட்லாம் வந்து உருவாகி இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரிலாம் கிராஃப்டிங் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உருக்குறதுல வடிவமைக்கிறது. பாருங்க இதெல்லாம் வந்து சால்கோலித்திக் இது. பிரம்மகிரி, ஹல்லூர், ஜார்வே, நெவாசா, இனாம்கான், தைமதாபாத், இரான், கயாத்தா, கிலின், அஹார், ராங்பூர். The distribution of pattern of sites suggests hierarchy of settlement. Some settlements were large in size, elaborate structure, indicating these were important centers. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளா இருக்கு, பெரிய பெரிய விஷயங்களா இருக்கு. அப்பனா அது முக்கியமான நகரமா விளங்கி இருக்கு. The largest site in Ahmedabad, Maharashtra, is on the left of bank of Parvara. சரிங்களா? Ahmedabad. சரிங்களா? ரிவர் பக்கத்துல அமைஞ்சிருக்கு லார்ஜஸ்ட். ஸோ ரீசன் ஃபார் டிக்ளைன் ஆஃப் காப்பர் ஏஜ், இது ஏன் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிக்ளைன் ஆஃப் திஸ் ஷோஸ் தட் டியூரிங் திஸ் பீரியட் லாட் ஆஃப் எபிடமிக்ஸ் லைக் காலரா, மலேரியாலாம் வந்து இங்க வந்து மக்கள்கிட்ட வந்து பாதிப்பு கொண்டு வந்திருக்கு. The unhygienic height condition must have epidemics broke out. We can see many children buried. சரிங்களா? ஒரு ஹைஜீனிக்கே இல்லாம அவங்க வாழ்றது அப்படிங்கிறதும் பெரிய பிரச்சனைகள் கொண்டு வந்து முடிஞ்சு. People did not drink milk of animals as they thought for animals. சரிங்களா? அனிமலோட மில்க் வந்து அவங்க எடுத்துக்கல. சரிங்களா? அதுவும் ஒரு பிரச்சனையா வந்துருச்சு. டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால் லெட் டு ஃபுட் ஸ்கேரிட்டி. மழை பெஞ்சா தானே விவசாயம் பண்ண முடியும். மழையே இல்லை அப்படின்னு சொன்னா விவசாயம் பண்ண முடியாது. அதனால உணவு பற்றாக்குறை ஆயிருச்சு. அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டி குட் நாட் சஸ்டெயின். சரிங்களா? ஹென்ஸ் திஸ் ரீஜன் ஓவர் டிக்ளைன். அதனால இந்த இடத்துல இருக்கவங்கள மற்ற இடத்துல போக ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இப்போ என்ன முடிச்சோம், சால்கோலித்திக் முடிச்சிட்டோமா? அடுத்து வாங்க பிரான்ஸ் ஏஜ். சரிங்களா? சால்கோலித்திக் புரிஞ்சா, பெரிய கல்ச்சர் புரிஞ்சா என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? எஸ் சார். ஓகே ஓகே. அடுத்து பிரான்ஸ் ஏஜ். இது வந்து 3300 to 1300 BC. Bronze age is the time period when a people made tools from a alloy, a mixture of metal. Alloyனா ரெண்டு மெட்டல் வந்து கலந்தாதான் அது அலாய்னு சொல்லுவாங்க. Called bronze. Bronze is a mixture of mainly copper and tin. காப்பரும் டின்னையும் வந்து என்ன செய்யணும், கலந்தா அப்படின்னா உங்களுக்கு என்னது bronze கிடைக்கும். Material like wood and stone were also used for tools. Bronze was better for cutting and chopping and easy to shape. சரிங்களா? bronze வச்சு கத்தி மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. Most artifacts retrieved from the Bronze Age are made up of type of copper alloy called baran. A mixture of copper and zinc. Copper and zinc வந்து கலந்து அதுபடிதான் காப்பர் அலாய் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து என்ன செய்யறாங்க, உங்களுக்கு பிரைட்டா இருக்கும், கோல்டு மாதிரி வளவளான்னு இருக்கனால அது முக்கியமா ஒரு ஒரு இது பண்றாங்க. பிரான்ஸ் ஸ்மெல்டிங் பிட், இந்த மாதிரி இதை உருக்குறது, உருகாலை. How bronze was discovered பாத்தீங்கன்னா, later Chalcolithic people figure out that if you melt the copper together with another metal such as arsenic, it becomes harder and more resilient. பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி ஒன்னா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? ஆர்சனிக்கோட காப்பரை நம்ம கலந்தோம் அப்படின்னா இனிமே ஹார்டா இருக்கு, இனிமே தாக்கு பிடிக்குது. ஆனா எப்படி பண்ணாங்க, எப்படி இது பிரான்ஸ் கொண்டாங்க டிபேட் தான். ஆக்சிடென்ட்லாம் என்ன ஆகும் உங்களுக்கு, திடீர்னு வந்து காப்பர் வந்து என்ன செய்யறாங்க, அதர் அதர் மெட்டீரியல் இது பண்ணிருப்பாங்க, சஜஸ் ஆர்சனிக், டின்னு. சரிங்களா? அப்படிதான் வந்து ஸ்மெல்ட் பண்ணும்போது அவங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆர்சனிக் ஏற்கனவே தெரியும். திடீர்னு வந்து டின்னு வந்து ஆக்சிடென்டா கலந்துருப்பாங்க. அப்போ இருக்கும், ஓகே அப்ப இது கலந்தா இது கிடைக்குது, அதுக்கு இது இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ பிரான்ஸ் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கல்ச்சர் வரும். இது முக்கியமான கல்ச்சர். சரிங்களா? இப்ப என்னது நியோலித்திக் கல்ச்சர் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இந்தியா டெக்கன் ரீஜன்ல இருந்து வந்திருக்கு. சால்கோலித்திக் பீப்பிள். பிரான்ஸ் ஏஜ் வந்து நியோலித்திக்ல இருந்து பிரான்ஸ் ஏஜுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஏஜ் தாண்டி வராது, திடீர்னு இங்க இருந்து இங்க போயிடலாம். சரிங்களா? சால்கோலித்திக் கல்ச்சர் நெவர் ரீச் த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் ஸ்பைட் ஆஃப் யூசிங் மெட்டல். மெட்டல் யூஸ் பண்ணாலும் நகரமா அது மாறல, ஒரு கிராமமா தான் அது இனிமே இருந்திருக்கு. தேவர் கண்டெம்பரரி ஆஃப் அர்பன் கல்ச்சர். அர்பன் வந்து நகரம், அவங்களோட சேர்ந்து இவங்க வாழ்ந்தாங்க. எப்படி நகரம் சென்னை இருக்கு, அதே மாதிரி என்னது சின்ன கிராமமும் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரிதான் இங்கேயும், இங்க பெரிய நகரம் ஹரப்பன் கல்ச்சரும் வாழ்ந்திருக்காங்க, அதே மாதிரி சால்கோலித்திக் பீப்புளும் வாழ்ந்திருக்காங்க. சால்கோலித்திக் கல்ச்சர் வேர் நாட் சோ ரிச் அண்ட் ஃபிளரிஷிங். சரிங்களா? ஸோ அவங்க வந்து அதிகமாக பலம் இருக்கவங்களா இல்ல. தீஸ் வேர் பேசிக்லி ரூரல் நேச்சர், நகர கிராமமா தான் இருக்கு. Technologically, Chalcolithic stages applies to settlement of pre-Harappans, but in various parts of country, it appears the end of the Bronze Harappan age. சரிங்களா? சில இடங்கள்ல ஹரப்பன் கல்ச்சர் முன்னாடியும், சில இடங்கள்ல ஹரப்பன் கல்ச்சர் டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் இந்த கல்ச்சர் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சால்கோலித்திக்கும் பிரான்ஸ் ஏஜுக்கு என்னெல்லாம் வித்தியாசம். இவங்களோட லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா டெக்கன்ல இருக்கும் சால்கோலித்திக்கு. இங்க பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் அலாங் தி இண்டஸ் பேசின்ல வந்திருக்காங்க. நேச்சர் ஆஃப் செட்டில்மெண்ட் ரூரலா இருந்திருக்கு, இங்க அர்பன் நகரம். டெக்னாலஜி பாத்தீங்கன்னா லெஸ் அட்வான்ஸ், இங்க ஹைலி அட்வான்ஸா இருக்கும். எக்கனாமி வில்லேஜ் பேஸ்ட் எக்கனாமி, இங்க அர்பன் எக்கனாமி. இங்க மெட்டல் பாத்தீங்கன்னா காப்பர், இங்க பிரான்ஸ். இங்க பாத்தீங்கன்னா பீரியட் 3000 to 700 BC, கம்மியாயிட்டே வரும். இங்க 3300 to 1300 BC. சரிங்களா? பிரான்ஸ் ஏஜ் புரிஞ்சு உங்களுக்கு ஓகேவா? ஓகேவா? எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க வச்சு நம்ம வகைப்படுத்தலாம். அடுத்து பாருங்க, அடுத்து அயன் ஏஜ் 1500 BC to 500 BC. சரிங்களா? இது ஆரியர்கள். அயன் ஏஜ் இஸ் த பீரியட் ஆஃப் ஆஃப்டர் பிரான்ஸ் ஏஜ்க்கு அப்புறம் வரது அயன் ஏஜ். பீப்பிள் வித் ஹெல்ப் ஆஃப் அயன் were able to farm their field better than grow more crops. இப்போ வந்து ஒரு காட்டை அழிக்கணும் அப்படின்னா நீ காப்பரையோ கட்டையோ கல்லையோ வச்சு அந்த காட்டை அழிக்க முடியாது. ஏன்னா இரும்பு வச்சு அழிக்கலாம். சரிங்களா? இரும்பு வச்சு அழிச்சு அந்த இடத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அயனேஜ் கான்சிடர் வித் வேதிக் ஏஜ். அயனேஜோட வேதிக் ஏஜ் வருது. சரிங்களா? ஆரியர்கள் வருகை. ஒன் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் அயனேஜ் இஸ் மெகாலித்திக் பரியல். மெகாலித்திக்னா நிறைய பரியல்ஸ் இருக்கு. இதுதான், இது இனியுமே நம்ம கிராமப்புறங்களை பார்க்கலாம். கல்கள்லாம் வச்சிருப்பாங்க, சாவு இந்த கபருன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, சரி இதுன்னு சொல்லுவாங்க அடக்கஸ்தலம், அதுக்கு மேல கல்ல தூக்கி வச்சிருப்பாங்க. மெகாலித்திக் burial பாத்தீங்கன்னா அயன் ஏஜ் ஆஃப் southern peninsula is often related to megalithic burials. Megalithic means large stone, mega large, இத்தனை ஸ்டோன். The burial pits were covered with these stones. சரிங்களா? அவங்களோட இதை வந்து அடக்கஸ்தலத்தை வந்து கல்ல போட்டு மூடி இருப்பாங்க. Such graves are extremely found in South India, அதிகம் காணப்படுது. Black and red pottery, iron artifacts such as forks, sickles and small weapons were found in the burial pits. அது கீழே வந்து அவங்க செத்தவங்க கூட சேர்ந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி பாருங்க, மெகாலித்திக் ஸ்டேஷன்ல ஆதிச்சநல்லூர், ஹல்லூர், கடப்பா, மஸ்கி, நகாஜகொண்டா எல்லாத்துலயும் இருக்கு. ஓகேவாமா? சோ 3 ஏஜ் பார்த்திருக்கோம். சரிங்களா? சால்கோலித்திக், பிரான்ஸ், அயனு, இது 3 பார்த்திருக்கோம். சிபிஐ வச்சுக்கலாம். சரிங்களா?
ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா? ஓகே சார். ஓகேவா? ஸோ பாருங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ டெலிகிராம் வந்து லிங்க் இருக்கு. அதுல வந்து நம்ம கிளாஸோட லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் நானு. சரிங்களா? ஸோ அது கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து என்னது அக்செப்டன்ஸ் கேட்கும். நம்ம என்ரோல் பண்ணலாம். அதுல ஸ்டடி மெட்டீரியல் செக்ஷன்ல எல்லா கிளாஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் நானு. சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ மாஸ். தேங்க் யூ. தேங்க்யூ சார்.